அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம 3x3 டிசைன்ல 1.5 ரோல்ல லஞ்ச் கூட பின்னிருந்தோம். அந்த லஞ்ச் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கைப்பிடி டாட்ஸ் டிசைன்ல நம்ம பின்ன போறோம். எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த 3x3 வயர் கூடைக்கு கைப்பிடி எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வெள்ளை டைமண்டை நம்ம சென்டரா எடுத்துக்கணும். இந்த வெள்ளை டைமண்ட்ல தான் நம்ம இப்ப கைப்பிடி வைக்க போறோம். 4வது நாட்ல இருந்து நான் கைப்பிடி வைக்க போறேன். ரெண்டு பக்கமும் அதே நாட்ல இருந்து நீங்க கைப்பிடி வைங்க. 2 வயர்ல இந்த கைப்பிடி வைக்க போறோம். இந்த கைப்பிடி டாட்ஸ் டிசைன். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 4 அடி 4.5 feet. ரெண்டு வயரையும் இந்த மாதிரி கோர்த்துக்கணும். சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத இந்த மாதிரி சரி பார்த்துக்கோங்க. இப்போ உள்ள வைக்கிற வயர்னா பிங்க் கலர்ல வைக்கிறேன். இந்த வயர் ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் 2 மீட்டர். 2 வயரை நம்ம உள்ள இப்ப கொடுக்கும்போது நமக்கு 4 வயர் ஆகும். நீங்க 2 வயர் இல்லாம 3 வயர் 4 வயர்னு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். உள்ள கொடுக்கிற உள் வயரை நீங்க அதிகமாக்க உங்களுக்கு கைப்பிடி நல்லா குண்டா வரும். இந்த மாதிரி கைப்பிடி பின்னும்போது ரொம்ப பொடி வயரெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. மினி பாஸ்கெட் 1 ரோல் கூட இந்த மாதிரி கூடைகள் பின்னும்போது சின்ன சின்ன வயர் நம்ம கொடுத்து நம்ம பின்னலாம். ஆனா லஞ்ச் கூட மார்க்கெட் கூட இந்த மாதிரி அதிகமான வெயிட் வச்சு தூக்குற கூடைகள்ல குட்டி குட்டி வயரை உள் வயரா வச்சு நம்ம பின்னக்கூடாது. ஏன்னா கைப்பிடி முறிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி கூடைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உள் வயர் முழு வயராவே வச்சு பின்னுங்க. கைப்பிடி எவ்வளவு உயரமோ அதே அளவுக்கு நம்ம உள் வயரும் வச்சு பின்னணும். உள் வயர் வேற கலரா இருக்கும்போது பிகினர்ஸ்க்கு பின்றதுக்கு சுலபமா இருக்கும். இப்போ இடது பக்கத்துல இருக்க வயரை இப்படி வலது பக்கத்துல வைக்கணும். வலது பக்கத்துல இருக்க வயரை இப்படி இடது பக்கத்துல வைக்கணும். திருப்பி இடது பக்கத்துல இருக்க வயரை இப்படி நம்ம சுத்தி கொண்டு வந்து இந்த வயருக்கு கீழ் வயரா இப்படி வைக்கிறோம். இப்ப வலது பக்கத்துல இருக்க வயரை இப்படி சுத்தி கொண்டு வரோம். இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழ் வயரா இப்படி நம்ம வைக்கிறோம். இப்ப நம்ம ஒரு வயரையும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வயரை நம்ம சுத்தி சுத்தி தான் நம்ம ஒரு வயரையும் நம்ம பின்றோம். அந்த வயரை நம்ம சுத்தி சுத்தி பின்னும் போதுதான் நமக்கு கைப்பிடி குண்டா வரும். இப்ப இந்த வயர் தான் முதல் வயர். இந்த வயரை இப்படி பின்பக்கமா கொண்டு வரோம். முதல் வயருக்கு கீழே இந்த 2வது வயருக்கு மேல இந்த மாதிரி. இப்ப பார்த்தா இந்த வயர் தான் முதல் வயர். இந்த வயர் இப்படி பின்பக்கமா நம்ம கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேல. இப்ப இந்த வயர் தான் மேல் வயர். இந்த வயர் இப்படி சுத்தி கொண்டு வரோம். இந்த வயருக்கு மேல.
இப்போ இந்த வயர் தான் மேல் வயர். இந்த வயரை இப்படி சுத்தி கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல். ஒரு வயரையும் நம்ம சுத்தி சுத்தி இந்த கைப்பிடி பின்னும்போது எந்த வயர் மேல் வயரோ அந்த வயரை வச்சு தான் நம்ம இந்த கைப்பிடி பின்னிக்கிட்டே வரப்போறோம். நடுவுல கொடுத்திருக்க வயரை நம்ம சுத்தி சுத்தி தான் நம்ம இந்த கைப்பிடி பின்றோம். கைப்பிடி டாட்ஸ் டிசைன். முன்பக்கம் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வரும். ரெண்டு சைடும் ப்ளூ கலர்ல. பின்பக்கம் நமக்கு வெள்ளை கலர்ல வரும். கைப்பிடியை நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் 2 கைப்பிடியும் வச்சுட்டேன். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு கைப்பிடியை இந்த மாதிரி கிராஸ்லயே நான் கோர்த்து விட்டு முடிச்சிருக்கேன். இந்த கைப்பிடி எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா வயரையும் இந்த மாதிரி ஒரு நாட் போடுங்க. இப்போ இந்த வயரை நம்ம கிராஸ்லயே கோர்த்து விட போறோம். நான் இப்ப காமிக்கிற மாதிரி கிராஸ்ல கோர்த்து விடணும் எல்லா வயரையும். கைப்பிடிக்கு உள்ள வைக்கிற வயர் ரொம்ப சின்ன சின்ன வயரா, பொடி பொடி வயரா வைக்க கூடாது. ஓரளவுக்கு நல்ல நீளமான வயராவே பார்த்து வைங்க. மினி பாஸ்கெட்லயும் 1 ரோல் கூடையிலையும், பெரிய கூடைகள்ல முடிஞ்ச அளவுக்கு முழு வயராவே வைங்க, உள் வயர். இப்ப நம்ம 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சாச்சு. கைப்பிடி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். கைப்பிடி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.